பெரியவர்களே, இந்த விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வைரபுரம் கிராமத்திலே எழுந்தருளில் உள்ள திரௌபதி அம்மனுடைய ஆலயத்திலே விநாயக பெருமானுடைய பொற்பாதங்களை வழங்கி அதே போன்று அடியின் ஆசி பெற்ற திருமுருக திருவானந்த வாரியாருடைய பொற்பாதங்களை வணங்கி இங்கே மகாபாரத காவியத்திலே ஒரு பகுதியான 17ஆம் நாள் சண்டை கர்ணபரவும் குந்தி கர்ணனும் சந்தித்தல், கர்ண மோட்சம் சொல்லுவாங்க. ஆனா இந்த பிறவில கர்ண மோட்சத்துக்கு போகல, அது கதையில கடைசியா அது விரிவாக்கமா பேசு. அப்படி இந்த கதையினை அடியனுக்கு என் அறிவுக்கு எட்டியவாறு இங்கே கர்ணபுரம் அதாவது 17ஆம் நாள் சண்டை என்ற கதையினை பேச மேற்கொள்கிறேன். விரிவு எல்லாம் செயல் கூடும், எல்லாம் செயல் கூடும், எல்லாம் என்னானை அம்பலத்தின் வல்லான்றனையத்தே இன்று வருமோ நாளைக்கு வருமோ மற்ற என்று வருமோ அறியேன் என் கோழி துன்று மலவெம்மாயே
சொல்லிக்கொள் சும்மாதிருக்கும் சுகம். நீராடி உலகத்தே மறுநாளே ஐந்து என்று நிலைநிற்கவே, ஐந்து என்று நிலைநிற்கவே பாடாத தவவாய்மை முனிராசன், பாடாத தவவாய்மை முனிராசன் மாவாரம் சொன்னா ஏடாக மானுரு நெற்பாக அன்பூர் எழுத்தானிதனின் கோடாறு என்றும் வினானே பணிந்து அன்று கூர்வாரோ இந்த சராசரம் நிறைந்த உலகம் முழுவதும் சரீராவி நயமாகவும் 4 வேதங்களும் 6 சாத்திரங்களும் 18 பிராணங்களும் சொல்லி நயங்கவும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் முதலியன கவிநயமாகவும் கவிநய தத்ரூபமுள்ள எல்லா இந்த மகாபாரத காவியத்திலே முக்கியமானது இந்த கர்ணபலம் 17ஆம் நாள் சண்டை. 14 நாள் அதான் கிருஷ்ணன் தூது சென்று அங்கே 18 நாள் குருஷேத்திரத்திலே யுத்தம் 18 நாள் நடைபெறும் என்று அங்கே துரியோதனிடம் சத்தியம் செய்து அங்கே கொடுத்து விட்டு வருகிறார். துரியோதனும் சத்தியம் செய்தான் பெரியவர். அப்படி அந்த யுத்தமானது இங்கே என்ன நடக்கிறது? துரியோதனன் 56 தேசங்களை கொண்ட அஸ்தினாபுரத்தை சேர்ந்த இளவரசன் துரியோதனன் இங்கே என்ன உரையாடுகிறான்? இதுவரை 4 நாட்களே நாம் வெற்றி பெற்றோம். மீதமுள்ள அத்துணையும் பாண்டவர்களே அங்கே வெற்றி பெற்றார்கள். ஆகையினாலே இங்கு யாருக்கு சேனாதிபதி பட்டம் சூட்டலாம் என்று கேட்க அங்கே ஏன்னா இதுவரை ஒரு நேரத்திலே இந்த யுத்தம் என்று முடிவுக்கு வந்த பிறகு பீஷ்மாச்சாரியார் என்ன உரைக்கிறார்? துரியோதனன் என்னுடைய நண்பன் கர்ணன் இருக்கிற போது எனக்கு என்ன, அந்த பஞ்ச பணாதிபசங்களை அத்தனை பேரும் தூள் கிளப்பி மொத்த பேரை கொன்னுடுவேன் என்று சொல்லுகிற போது, கர்ணா என்னுடைய நாகாசுரம் மட்டும் அது ஒன்றுக்கு பதில் சொல்ல முடியாது, அத்தனை பேரும் அந்த ஒரு நாகாஸ்திரத்திலே கொன்று விடுவேன் என்று சொல்ல, அப்பொழுது பீஷ்மாச்சாரியார் என்ன சொல்லுகிறார்கள்? யாரை போருக்கு அனுப்ப வேண்டும், யார் யுத்தம் செய்ய வேண்டும் என்று அவருக்கு அந்த இடத்திலே சேனாதிபதி பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். ஆகையினாலே கர்ணா நீ அடங்கி முடங்கி உன்னுடைய அரண்மனையிலே இரு என்று அங்கே கூறிவிட்டார்கள். மனம் வருத்தம் அடைந்தான் கர்ணன். ஒரு நாள் கூட இந்த 16 நாள் அவன் போருக்கு வந்ததே கிடையாது. அப்பொழுது இவன் போருக்கு வரலன்னா அர்ஜுனன் இவனை கர்ணனை கொல்ல முடியாது என்று அங்கே பகவான் ஒரு லீலை செய்கிறார்கள். அஸ்தினாபுரி பட்டணத்துக்கு அங்கே வந்து
கர்ணனுடைய அத தனிமையை படித்திருக்கிறானே, அந்த அவனுடைய அரண்மனைக்கு அவனுடைய அறைக்கு வந்து, கண்ணா என்ன தேடி கொண்டு வந்திருக்கிறீர்கள் கண்ணா அப்படி என்று கேட்ட மரியாதையா பேசுறான். அப்படி சொல்லுகிற போது, என்ன கண்ணா இவ்வளவு தூரம் தேடிக்கொண்டு மாயக்கண்ணனாச்சு, உங்களை பார்க்கிற போது எனக்கு பயமா இருக்குது அப்படி என்று சொன்னாலும் கூட அந்த கண்ணன் என்ன தெரிவிக்கிறார், நீ எவ்வளோ பெரிய ஆளு, உன்னை மிஞ்சினவர்கள் யாருமே கிடையாது வில்வித்தையில, அது இல்லாம உங்ககிட்ட அந்த நாகாசுரம் இருக்கிறது, நீ வீட்டில் முடங்கி கிடக்கிறாயே அப்படி என்று தூண்டுதல் பண்றார். பண்ணுகிற போது, ஆமாம் கண்ணா, வயதிலே பெரியவர், அஸ்தனாபுரி பட்டணத்துக்கு காவல் தெய்வம் அவர் தான். அவர் சொல்லினா நாங்கள் கேட்டுதானே ஆகணும், அதனால இருக்கேன். நான் 16 நாளா போர் பக்கமே நான் போனதில்லை அப்படி என்று சொல்ல, இது ஒரு அசிங்கமா தெரியலையா? ஏற்கனவே உன்னை சூதபுத்திரன் சொல்லிட்டு இருக்காங்க. நீ முடங்கி இந்த இடத்துல கிடக்கலாமா? போயே ஆகணும்ல. ஏன்னா அந்த தூண்டுதல் பண்ணாதான் இவனை காலி பண்ண முடியும். அப்படி என்ற எண்ணத்திலே அங்கே எடுத்து உரைக்கிறார்கள் கர்ணனுக்கு கண்ணன். அப்படி பேசுகிற போது அந்த இடத்திலே துரியோதனன் வர ஆத்திரப்படுறான். இந்த படுபாவிதான் பாண்டவர்கள் உயிரோடு இருப்பதற்கு இங்க காரணம். என்னுடைய அத்தனை படைகளையும் என்னுடைய தம்பிமார்கள் அத்தனை பேரும் மொத்த வரையும் காலி பண்ணினவன் இவனால தான் இவ்வளவு தூரம் நடந்தது. இவனை சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்கேன்னு கோபப்படுறான். முதல்ல கிளம்பு கண்ணா, இங்க என்ன வேலை உனக்கு அப்படி என்று சொல்ல, அப்பொழுதும் புன்முறிவலோடு அதை சிரிப்போடு, அதை லைட்டா சிரிக்கிறது. ஆனந்தமா அதிகமா சிரிச்சாலும் ஆபத்து, அதிகமா அழுதாலும் ஆபத்து. அப்படி அந்த இடத்திலே புன்முறுவல் செய்துவிட்டு, நான் வருகிறேன் கண்ணா, நாளை நீ போருக்கு சென்றால் உங்கள் படைகள் வெற்றி பெறுவார்கள், இந்த துரியோதனன் வெற்றி பெறுவான் அப்படின்னு லைட்டா ஒரு கோடு போட்டு போறார். உடனே துரியோதன அந்த கோபத்தை தணிஞ்சிடறான். அடா அடா அடா, நாம தான் தப்பா நினைச்சோம். கடைசியில் நான் இவ்வளோ நல்லவன் கண்ணன் நமக்கு தெரியாத போச்சு இவ்வளோ நாள். அன்னைக்கு கூட போயிட்டு அந்த ஆயுதங்கள்லாம் வாங்கினே தவிர, அவனுடைய படை பரிபாலங்கள் வாங்கினேனே தவிர, இந்த கண்ணனை நம்ம பக்கம் வச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். நீ வா கண்ணான்னு அந்த அர்ஜுனை சொன்ன மாதிரி நான் கேட்காத போயிட்டேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறான் துரியோதனன். அது ஒரு புறம் இருக்க, இருவருமாக சபைக்கு அங்கே வந்தார்கள். இன்று யாருக்கு சேனாதிபதி பட்டம் கொடுப்பது அப்படி என்று முடிவு செய்தது தான் வந்து, இன்று சேனாதிபதி பட்டம் என்பது கர்ணனுக்கே கொடுக்கலாம். இப்ப இருக்கிறது 3 பேர் தாங்கிறார், எல்லாம் காலி. துரியோதன, சல்லிய, கர்ணன். பின்பு ஜகுனி மாறுகிறான் பாருபா அந்த குடும்பத்துக்குன்னு சொல்லுவாங்க பெரியவங்கள். பெரியவர்கள் இந்த நல்ல நேரத்திலே வைரபுரத்தை சேர்ந்த தலைவர் மனையும் வார்டு மெம்பர்கள், சுயஉதவி குழுக்கள், இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் அத்தனை பேருமாக சேர்ந்து அடியன்களை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள் பெரியவர்களே. அதே போன்று வைரபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மனிதர்கள் தெய்வத்தை அலங்காரம் செய்து கொண்டு இருக்கின்ற சகோதரர் ஞான சம்பந்தர் அவர்கள்
அவர்களுடைய இளைஞர் வருங்கால தெய்வங்களை இன்னும் விதவிதமாக ஜோடிக்கிற ஒரு கலையை அவர்களுக்கு சொல்லி கொடுத்து இங்கே அலங்காரம் செய்கிறாரு. அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கார். அப்பேற்பட்ட பெற்றோரை அவர் ஈன்று எடுத்த பிள்ளைகள் பேர் என்னப்பா? தம்பிக்கு பேர் என்ன? ஆடா சுந்தரா. இந்த லட்சுமி நாராயண கதை தான் இப்போ கண்ணனை சொல்லிங்க அதே போல் வந்துட்டா இருப்பாருங்க. லட்சுமி நாராயணன் சுந்தரர் அந்த குழந்தைகளுக்கு இன்னும் மென்மேலும் இந்த கலை வளர வேண்டும் என்று அந்த குடும்பத்துக்கு நோயற்ற வாழும் குறையற்ற செல்வம் வழங்குமாறு திரௌபதி அம்மனை பிரார்த்திக் கொள்கிறேன். பெரியவர்கள் யாரு பொண்ணாட போட்டு 20 ரூபாய் கொடுத்தாங்களா? யாருன்னு தெரியல. வைரபுரத்தை சேர்ந்த அமாவாசை குடும்பத்தினர் அவர்கள் அடியேனுங்களுக்கு பொன்னாடை அணிவித்து 21 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். பெரியவர்களே, அன்னாருடைய குடும்பம் நோயற்ற வாழும் குறையற்ற செல்வம் வழங்குமாறு திரௌபதி அம்மனை பிரார்த்திக் கொள்கிறேன். பெரியவர்கள் இந்த மைக்கு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அப்படி இந்த ஒளி பெருக்கியை இங்கே அமைத்து கொடுத்து சிறப்பான முறையில் இங்கே செய்து கொண்டு இருக்கின்ற ரேடியோ செட்டுக்கார் அவர்கள் 21 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். பெரியவர்களே, அன்னாருடைய குடும்பம் நோயற்ற ராமதாஸ் அவர்கள் நோயற்ற வாழும் குறையற்ற செல்வம் வழங்குமாறு திரௌபதி அம்மனை பிரார்த்திக் கொள்கிறேன். பெரியவர்கள் அப்படி அந்த இடத்திலே துரியோதனன் பேசுகிற போது கர்ணனுக்கு சேனாதிபதி பட்டம் கொடுக்கிறார்கள். இத பார்த்தாரு பகவான். வீட்டு உள்ள இந்த 16 நாள் அடைஞ்சு கிடந்தா நாம போய் தூண்டுதல் பண்ணி இன்னைக்கு வந்து போருக்கு அங்க தயாராயிட்டா. இதுல வேற சேனாதிபதி பட்டம் கொடுத்து விட்டார்கள். ஒன்னும் வேலைக்கு ஆகாது பொழுது. அப்படி என்று தன்னுடைய அத்தையான குந்தியிடம் செல்லுகிறார்கள் பெரியவர்கள். ஏன்னா மெயின் சுவிட்சை ஒரு நிறுத்திட்டா இந்த மைக்கு வேலை செய்யாது. ஆகையினால அதே போல தன்னுடைய அத்தையான குந்தியை பார்ப்பதற்கு அங்கே விதுரர் வீட்டிலே அங்கே அடக்கலமாயிருக்கிறார்கள். அங்கே செல்லுகிறார். கண்ணா 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 வா கண்ணா, நீ வந்தாலே ஒருபுறம் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது, மறுபுறம் என்ன நடக்க போகிறதோ என்று ஒரு பயமாகவும் இருக்கிறது. என்ன கண்ணா அப்படி என்று கேட்கிற போது, அத்தை வரலனாலும் என்னை திட்டுற, வந்தாலும் உன்னை பார்த்தா பயமா இருக்குதுன்னு கேட்குற, நான் என்ன அத்தை பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற போது, சரி அத்தை உனக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன பையனுக்கு புதுசா அதிசயமா கேட்குற? எனக்கு 5 பசங்க தான். 5 பசங்களா 6 பசங்களா? என்னப்பா புதுசு புதுசா ஏதோ சொல்ற? எனக்கு 5 குழந்தைங்க தான். அந்த குழந்தைங்களே இப்படி வனவாசப்பட்டு இருக்காங்க. இப்பதான் ஏதோ அந்த படுபாவி சூது பகடையாடி நாங்கள் இந்திர பிரசத்தம் என்று எங்களுக்கு காண்டவனம் என்ற ஒரு காட்டை விட்டாரு என் கணவனான அண்ணன். அதை மூத்தாரு. கடைசியில் இப்படிலாம் எங்களை சூது பகடையாடி எல்லாத்தையும் கைப்பற்றி கொண்டு 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஜ்ஞாதவாசம் அனுப்பி இப்பொழுதுதான் அந்த விளாட மன்னனுடைய புண்ணியத்தினாலே என்னுடைய பேரன் அபிமன்யுக்கும் உத்தரிக்கும் திருமணமாகி உபலாய பட்டணத்தில் இருக்கிறாங்க. சமாதானமாக போகலான்னு உன்னை அனுப்பியிருக்காங்க. கடைசியில் 18 நாள் ஊத்தன்னு நீ வச்சுட்டு வந்திருக்க. அத்தை என்ன அத்தை கடைசியில் ஏன் மேலே பைய போடுற? வீமை இதை தான் விரும்பணும், அர்ஜுனனும் விரும்பணும், திரௌபதி விரும்பணும். தர்மர் மட்டும்தான் சமாதான தூது போக வேண்டும் என்று உரைத்தான். நான் எவ்வளோ சொல்லி பார்த்தா அவன் அப்பயே அவன்
குணம் மாறல, அவன் குணம் அப்படி, அதுக்கு நாம் என்ன பண்ணுறது? சரி அத்தை, அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்டதுக்கு என்ன பதில் அப்படி என்று அங்கே கேட்கிறாரு. ஏன்பா திரும்ப திரும்ப என்னப்பா என்ன இந்த வயசுல கிண்டல் பண்ணுறதுக்கு ஒரு வயசு இல்லையா? 60-65 வயசு ஆகுது எனக்கு. இப்போ போய் நீ 6 பசங்களா 5 பசங்களான்னு கேட்குறியப்பா, புதுசாக இருக்கு அத்தை. நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. குந்தி போஜன நாட்டிலே குந்து போஜன உன்னுடைய செற்றப்பா உன்னை வளர்த்தார், உனக்கு பிரதை என்று பெயர். அந்த குந்தி போஜன நாட்டிலே வளர்ந்ததினாலே உனக்கு குந்தி என்று பெயர் வந்தது, வச்சாங்க. அப்படி வளர்க்கிற போது வைரபுரத்தை சேர்ந்த இந்த நல்ல நேரத்திலே குந்தியும் கண்ணனும் சந்திக்கிற நேரத்திலே வைரபுர கிராமத்தை சேர்ந்த ஆறுமுகம் சாந்தி, ஆறுமுக கவுண்டர், வன்னிய குல சிகாமணி, இந்த இந்த கர்ணம் 17 நாள் சண்டை, கண்ணனும் குந்தியும் சந்திக்கும் இந்த நல்ல வேளையிலே இன்றைய உபயதாரர் 51 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். பெரியவர்களை அன்னாருடைய குடும்பம் நோயற்ற குறையற்ற செல்வம் வழங்குமாறு இந்த திரௌபதி அம்மனை பிரார்த்திக் கொள்ளுகிறேன் பெரியவர்கள். அப்படி அந்த இடத்திலே அத்தை, நீ சின்ன பருவம் 8 வயசு பொண்ணா 5 வயசு பெண்ணா இருக்கும்போது உன்னுடைய தகப்பனிடம் வாங்கி வந்து வளர்த்தார் குந்தி போஜன மன்னன். குழந்தை இல்லைன்னு 8 வயசுல தூர்வாச முனிவர் ஏகம் வளர்த்த வேண்டும், இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று வளர்த்துவதற்கு ஒரு பணிப்பெண் தேவை என்று கேட்கும்போது நீ அங்கே பணிவிட செய்தாய். அப்பொழுது என்ன நடந்தது? ஒரு சின்ன தவறு கூட அந்த தூர்வாச முனிவர் உன் மீது கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆகையினாலே உன்னுடைய கரங்களை ரேகைகள் பார்க்கிற போது, இப்போ கூட வந்து கை ரேகை நம்ம பார்க்கிறோமே, கருப்பூரில் கூட இதை பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க, இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது.